அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 11/3/2025 மாசி மாதத்தின் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையில் வளர்பிறை பிரதோஷம். மாசி மாதத்து செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் கடன் தீர்க்கும் ஒரு அற்புதமான நாள். மைத்ரேய முகூர்த்த நேரத்தை போல ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். உங்கள் எப்பேற்பட்ட கடனம் தீர தவறாமல் சிவாலயம் சென்று சிவ வழிபாடு செய்யுங்க. சிவ மந்திரங்களை சொல்லுங்க. சிவ தியானம் செய்யுங்க. சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு முக்தி கிடைக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும். இந்த நாளில் இந்த இலை கிடைத்தால் இந்த இலையை தண்ணீரில் போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க, அல்லது நிலைவாசலில் வைங்க, அல்லது கல்லுப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வைங்க. சிவன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய பூஜை பொருள் வில்வம் தான். இந்த வில்வ இலை கிடைக்கல அப்படின்னா அதற்கு பதில் என்ன செய்யணுங்கிறதையும் சொல்கிறேன். ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு வில்வ இலைகளை அந்த தண்ணீர் மேலே போட்டு பூஜை அறையில் அல்லது நிலைவாசலில் அல்லது கல்லுப்பு ஜாடிக்கிட்ட வைங்க. வில்வ இலை எனக்கு கிடைக்கலைங்க, கோயிலில் கிடைச்சதை கூட வாங்கிட்டு வந்து போடலாம். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து கோயிலில் இருக்கிறத கூட வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம், தவறு கிடையாது. கிடைக்கல அப்படிங்கிறவங்க வில்வ இலைக்கு ஈக்குவலாக சிவனுக்கு பிடித்த இன்னொரு இலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல். இந்த அருகம்புல் உங்களுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இந்த அருகம்புல்லை தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை இப்போ நான் சொன்ன இடங்களில் வச்சு மனதார சிவனை நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. இப்போ நீங்கள் தண்ணீரை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல குறைந்தது 48 நிமிடங்கள் தண்ணீர் அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு தான் எடுக்கணும். வச்ச உடனே எடுத்துடக்கூடாது. அதன் பிறகு எடுத்து உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க. எப்பெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையிலேருந்து இரவுக்குள்ளே எப்போனாலும் வைக்கலாம், தவறு கிடையாது. அதிலும் குறிப்பாக பிரதோஷ நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த வில்வ தீர்த்தம் இருந்தது அப்படின்னா கோடி புண்ணியம் உங்களுக்கு நிச்சயமாக சேரும். அந்த இலையை அதுக்குள்ளே இருக்கிற அருகம்புல்லை தண்ணீரை விட்டு சுற்றி தெளிச்சு விட்டு அதுக்குள்ளே இருக்கிற அருகம்புல்லோ அல்லது இலையோ நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதை எடுத்து உங்கள் வீட்டில் இருந்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. ரொம்ப எளிமையான இந்த சூட்சமத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. சர்வசகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும், கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்கள் கண்திருஷ்டி தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும், பணம் சேர பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மகா பெரியவாவின் அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.